I'm Dr. Ashwin. I am a final year vascular surgery resident. I'm working in, I'm practicing, meaning training in Kaveri Hospitals, Chennai. And my consultant, Dr. Jan, will be joining with us today in this podcast. And Dr. Jan is a consultant in vascular surgery and has been practicing for more than 5 years now. And we will be discussing a little bit about deep vein thrombosis. சார் தமிழ்லே கேட்கவா அபவுட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்? ஓகே சார். ஸோ சார் ரீசெண்ட் டேஸ்ல டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ரொம்ப காமனாக வருது இல்லை? ஸோ வாட் எந்த மாதிரியான பீப்புள் ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரி டிவிடின்னு சொல்றதை டெவலப் பண்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் சார்? டிவிடி டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்ற கண்டிஷன் வந்து உடம்புல எங்கனாலும், பட் பர்டிகுலர்லி காலில் இருக்க ரத்த குழாய், அதாவது கெட்ட ரத்தத்தை கொண்டு போற ரத்த குழாய், ஹார்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போற ரத்த குழாயில வந்து வர கிளாட். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சில நேரத்தில் அது உயிர் காப்பாற்ற முடியும். த்ரோம்போசிஸ் சொல்றது அந்த ரத்த குழாய் வந்து கிளாட் ஆகிட்டு அதுக்கு மேலே ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொண்டு போக முடியாது, ஃபுல்லாக பிளாக் ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் இந்த காலில் ஸ்வெல்லிங், பெயின் இது வரது மட்டும் இல்லாமல் அந்த கிளாட் வந்து செப்பரேட் ஆகி பிரேக் ஆகிட்டு நம்ம இருதயத்துக்கு லங்ஸ் போகலாம். அந்த மாதிரி போகும்போது அது உயிர் காப்பாற்ற முடியும். அதனால பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ். எல்லாருக்கும் ஒரு டிவிடினா என்னது, அதோட காரணங்கள் ஏன் வருது, எதனால வருது, நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்போ வந்து டாக்டரை போய் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டிவிடி யாருக்குனாலும் வரலாம், பட் கொஞ்சம் பேருக்கு அதிக ரிஸ்க் உண்டு. இப்போ காமனா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிசிக்கலி இன்ஆக்டிவா இருக்கவங்க, செடென்ட்ரியா இருக்கிற மக்கள், ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கவங்க, இந்த மாதிரி மக்களுக்கு அடிக்கடி வர வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு சர்ஜரியை ஒட்டி வரலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் எதுக்காக அட்மிட் ஆகலாம், ஃபீவர், டீஹைட்ரேஷன், வயிற்றுப்போக்கு, டயரியா, அந்த மாதிரி காரணம் இல்லை. சர்ஜரிஸ், மேஜர் சர்ஜரிஸ், ஸ்பைன் சர்ஜரி, இல்லைன்னா ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், கைனகாலஜிக்கல் சர்ஜரிஸ் அவங்களுக்கு. இன்னொரு கூட்டமான மக்கள் யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்குலையும் சராசரி ரிஸ்க் கூட அதிகமான ரிஸ்க் உள்ள மக்கள் இவங்க. மோஸ்ட்லி அது தானாக வர்றது தான். சில நேரங்களில் வம்ச வழியாக வரலாம். குடும்பத்தில் வந்து ரத்தத்தில் வந்து உரையில தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். உங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள்ல நிறைய பேருக்கு கால்லையோ மூளைக்குள்ளையோ அந்த மாதிரி ரத்த குழாய் கிளாட் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரத்தம் வந்து உரையில தன்மை ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. ஸோ இது வந்து த்ரோம்போஃபிலியான்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அதிகமான சான்சஸ் உண்டு, பட் அது ரொம்ப கம்மி தான். இன்னொரு வந்து இந்த சடன் டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ், சம்மர்ல இருந்து வின்டர் சீசன் மாறுது, வின்டர்ல சம்மர் சீசன் மாறுற சமயங்கள்ல அந்த டைம்லும் டிவிடி அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ஸ் பார்க்கும்போது ட்ராவல் அதிகமாக பண்ணுவோம். ஸோ ஈவன் 4-வீலர்ல அட் ஸ்டேஜ் ஒரே மாதிரி காலம் மடக்கி வச்சுட்டு போறது, ஏர் ட்ராவல் ஒரு மோர் தென் 4-5 ஹவர்ஸ் ஒரே மாதிரி காலம் மடக்கி வச்சுட்டு போறது, சரியா மூவ் பண்ணாம, சரியா தண்ணி குடிக்காம, ரொம்ப டீஹைட்ரேட், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும்போது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் காலில் வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகமாக வரலாம். ஸோ இப்போ ஒரு இந்த வீடியோலாம் எப்படி டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வராமல் தடுக்கலாம், நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணால் அது வராமல் இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் காலில் மட்டும் இல்லாமல் மிச்சரங்களே வரலாம். பிரெயின்ல இருக்க சர்க்குலேஷன் வரலாம். அப்போ அது பேர் கார்டிகல் வீனஸ் த்ரோம்போசிஸ்னு சொல்லுவோம். அது சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். பக்காவாத ஸ்ட்ரோக் அது மாதிரி சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணும். அதே மாதிரி அப்பர் லிம் கையில் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வரலாம். ஸோ நம்ம மோஸ்டா வந்து காலில் குவைட் காமன், அதனால காலுக்குரிய விஷயங்களை பற்றி பேசலாம்.
எஸ் சார். அது அந்த மாரி கால்ல தான் மோஸ்ட் காமனா வரும்னு சொல்றீங்களா சார்? அவாய்ட் பண்றது சார்? எப்படி அவாய்ட் பண்றது? இல்ல நம்ம என்ன மாரி இது சிம்ப்டம்ஸ் மீனிங் என்ன இருந்தா நம்ம வந்து அத சந்தேகப்பட்டு டாக்டர போய் பார்க்கணும் அந்த மாரி? சிம்ப்டம்ஸ் என்னவா இருக்கும் சார்? ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்ல போனா அளவுக்கு அதிகமான கால் வீக்கம், ஸ்வெல்லிங், கால் வலியோட வீக்கம். நீங்க ரீசெண்டா ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துருப்பீங்க, இல்லாட்டி ஒரு லாங் டிராவல், இல்லாட்டி சிக்கா இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு கால் வீக்கத்தோட வலி வருது, அதுதான் உங்களுக்கு முதல்ல டவுட், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். டிவிடி இருக்கலாமா அப்படி அப்படின்ட்டு. அதாவது பேஷண்ட்ஸாக யூஸ்வலா சொல்றது, கடகடன் கால் நல்லா வீங்கிடுச்சு, ரொம்ப டைட்டா இருக்கு, நடக்க முடியல, கனமா இருக்கப்பதான் தான் சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரத்த கிளாட் வந்து கால்ல இருந்து கலந்து நெஞ்சுக்கு போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மோசமானது, கொஞ்சம் டேஞ்சரஸானது. உடனே நீங்க டாக்டர் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்க வேண்டியது. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மூச்சுட கஷ்டம் இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமா இருமல் வரும். சாதாரண மூச்சுட முடியாது, மூச்சுல ஏர் காத்துக்கா அப்படியே பேண்டிங் சொல்றதுல இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப ரேரா கால் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். இது வந்து கெட்ட ரத்த குழாயில வர பிளாக். கால் ரொம்ப டைட் ஆகி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஹார்ட்ல இருந்து நல்ல ரத்தம் கூட காலுக்கு வர முடியாது. அந்த டைம்ல கால் வந்து ரொம்ப டைட்டா போர்டு மாதிரி இருக்கும், கலர்லாம் ப்ளூயிஷ் ரெட் அந்த மாதிரி வித்தியாசமான கலர்லாம் ஆகி ஸ்கின்ல வந்து பிளிஸ்டர்ஸ் கொப்பளம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு. காலை மூவ் பண்ண முடியாது அவங்களுக்குலாம். ஸோ இது வந்து டிவிடியோட எண்ட் ஸ்டேஜ் ஆகும். ரொம்ப ரேர் தான், பட் இதோட ஞாபகம் வச்சுக்கணும். பட் மோஸ்ட் ஸோ காமன் சிம்டம் வீக்கம் அண்ட் வலி. ஸோ இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸோட நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் என்னென்ன மாரி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார்? என்னென்ன மாரி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான டெஸ்ட்கள் என்னென்ன தேவைப்படும் சார்? நீங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி வந்து காலில் மசாஜே பண்ணக்கூடாது. Amit, there's a back. There in Dr. Ashwin's. So, sir, as Dr. Ashwin has already stated the question, I'm muting him, so you can continue. Okay, fine. Yeah. கால் அந்த டிவிடி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் உடனே ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது. ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் எக்காரணத்தை கொண்டு காலில் மசாஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க மசாஜ் பண்ணும்போது காலில் வந்து இருக்கிற கிளாட் அது அப்படியே முன்னாடி சொன்ன மாதிரி கலந்து போய் ஹார்ட்டுக்கு போக வாய்ப்பு உண்டு. அப்படி போச்சுன்னா உயிருக்கு ஆகுது. ஸோ எக்காரணத்தை கொண்டும் எண்ணெய் வச்சு ஆயில் போட்டு ஒத்தனை கொடுத்து மசாஜ் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுக்காண்டி கிளாட் நிறைய தண்ணி குடிச்சுக்கலாம், காலை படுத்துட்டு வயிற்றி வச்சுக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரை பார்த்து மருத்துவ உதவியை நாடுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்கன்னா டிவிடி வந்து எப்படி கண்டுபிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த டிவிடி எந்த இடத்துல எவ்வளவு தூரம் இருக்கு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த கிளாட்டா இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சா, இது எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டுமே இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டிவிடியோட வீரியம் எவ்வளோ இருக்குது அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு டிவிடி டயக்னோசிஸ் வந்து உறுதிப்படுத்துறதுன்னா டிவிடிக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஹாஸ்பிட்டலில் கட்டாயம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும் உங்க டிவிடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்து. சில பேருக்கு டிவிடியா ஃபுல் காலமே இன்வால்வ் ஆயிருக்கும், அவங்கெல்லாம் 100% ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்பேஷண்ட்டாக தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு காஃப் கண்டசட்டம் சொல்றது இல்லைன்னா கை வரைக்கும் இருக்கும், ரொம்ப சிம்டமேட்டிக்காக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன இருந்தாலும் டிவிடியோட பேஷண்ட்ஸ் வந்து குறைஞ்சது கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட்ல இருந்து ப்ராப்பர் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, நீர் சத்து உடம்புல நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் டிவிடி மேனேஜ்மெண்ட்.
ஸ்கேன் பண்ணிட்டு கொஞ்சம் பிளட் டெஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு டிவிடியோட அளவு அப்புறம் அந்த வீரியத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். சில டிவிடி வந்து வீட்டில் ட்ரீட் பண்ணலாம், பட் மோஸ்ட் ஆஃப் டிவிடி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டு இன்பேஷண்ட்டாக தங்கிட்டு ட்ரீட் பண்ணுறது நல்லது. ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய அட்வான்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் மெடிக்கேஷன் மட்டும் போட்டுட்டு ஃபுல் டைமும் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ ஆக்டிவாக காலில் இருக்கிற கிளாட்ஸ் வந்து நம்ம ஆக்சிலேட், அதாவது சக் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கான நிறைய கருவிகள் இருக்கு. அதை அப்படி எடுக்கும்போது உங்களோட கிளாட்டோட கிளியரன்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து சில மருந்துகளும் கொடுக்கலாம். அந்த கிளாட்டை கரைச்சு மேக்ஸிமம் கிளாட் எடுக்கிறதுக்கு சில மருந்துகளும் கொடுத்து பண்ணலாம். சின்ன வயசுல சின்ன வயசுல இருக்கிற பேஷண்ட்ஸ் இல்லைன்னா சீக்கிரமா பழையபடி நடக்கணும், பழையபடி வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இவங்களுக்கும் த்ராம்போ ஆஸ்பிரேஷன் அப்புறம் த்ராம்போலைசிஸ் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பட் அதுக்கப்புறமும் டிவிடிஓ ட்ரீட்மெண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து கொஞ்ச நாள் முடிவு போகிறது கிடையாது. டிவிடிஓ ட்ரீட்மெண்ட் வந்து மாச கணக்கில், ஈவன் சம்டைம்ஸ் வருஷ கணக்கில் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த கிளாட் அந்த வெயின்ல வந்துருச்சுன்னா, வெயின் தான் அந்த கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிற ரத்த குழாய் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். அந்த வெயினோட வால், வெயினோட வேல், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கல, ட்ரீட்மெண்ட் வந்து பாதி தான் எடுத்துட்டு பாதியாக விட்டுறீங்க, சொன்ன டியூரேஷனுக்கு மருந்து மாத்திரை எடுக்கல, இந்த சாக்ஸ்லாம் போட சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாக போடல அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக மாறிடும். கால் வந்து கலர் மாறும், பிக்மெண்டேஷன், கால் அந்த தோலோட தன்மை மாறும், ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு ஸ்கேல் செதில் மாதிரிலாம் இருக்கும். அடிக்கடி புண் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாட்டி புண் வரும்போது ஈஸியாக ஆறாது, ரொம்ப நாள் ஆகும் ஆறுறதுக்கு. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே மாறும். அதனாலதான் டிவிடி வந்து உடனே டாக்டர்கிட்ட வர்றது ரொம்ப முக்கியம். சொல்ற ட்ரீட்மெண்ட் வந்து அந்த டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் லாங்கா இருக்கும். அதனால கம்ப்ளைன்ஸ் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெகுலர் ஃபாலோ அப் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சார் திருப்ப வர்றதுக்கு சான்சஸ் டிவிடி இப்போ வந்து திருப்ப வருமா? திருப்ப வர்றதை அவாய்ட் பண்றதுக்கு எதுவும் பண்ணணுமா? பட்ட காலில் பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி டிவிடி காலில் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப 2வது வாட்டி டிவிடி வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி தான். அது பர்டிகுலரா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றோம்ல, இம்மொபிலிட்டி, அதாவது ஒரே இடத்துல இருக்குது, வேற வேற காரியங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன், வேற ஆப்ரேஷனுக்கு அட்மிட் ஆகுது, டீஹைட்ரேஷன், கேன்சர், இந்த மாதிரி சமயங்கள்லாம் ஒரு டிவிடி வந்த காலில் செகண்ட் வாட்டி 2வது தடவை டிவிடி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒன்ஸ் டிவிடி வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் என்ன வாட்டி டிவிடி வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எங்க அட்மிட் ஆனாலும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்க சொல்லிடணும் முதல்ல டிவிடி வந்துச்சு, இந்த பிரச்சனை மாத்திரம்லாம் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்க மருத்துவர், அங்க இருக்க டாக்டர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாரு. ஸோ அந்த டிவிடிக்கான மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் தின்னர்ஸ் தான். ஆன்டி கோகுலேஷன் சொல்லுவோம்ல, பிளட் தின்னர்ஸ், அந்த ரத்தத்தை உறையாம விடுற மருந்து. ஸோ அதை வந்து அந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிவிடி இருக்கு, எதனால டிவிடி வந்துச்சு, டிவிடி தானா வந்துச்சா இல்லாட்டி ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சா, உங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு யாராவது டிவிடி இருக்கா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு நாட்களுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த முழு ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன், அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் முழுசா முடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிவிடி வந்த காலில் ரொம்ப கனமா இருக்கும், நடந்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். நடக்கும்போது கொஞ்சம் நடந்தீங்கன்னா ஒரு மாதிரி கால் வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பெயின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கட்டாயமா ஸ்டாக்கிங் போடணும். ஸ்டாக்கிங் போட சிம்டமேட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும், கால் லைட்டா இருக்கும், ரொம்ப வீங்காது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் காலில் வர புண்ணு, கலர் மாற்றங்கள்,
அதெல்லாம் ரொம்ப லிமிட் பண்ணும். அது பேர் போஸ்ட் பிடிஎஸ், போஸ்ட் ட்ராமாட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் போடுறதுனா அந்த மாதிரி வர டேமேஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். Sorry. Yeah. So, ஆன்டிகோஆகுலன்ஸ் சொன்னீங்களா சார், டிவிடிக்கு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆன்டிகோஆகுலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டிகோஆகுலன்ஸ் சைடு எஃபெக்ட் அது லாங் டேர்ம் எடுக்கிறோமா? லாங் டேர்ம் எடுத்தா வேற எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? ரிஸ்க் அந்த ஆன்டிகோஆகுலன்ட் வந்து எடுக்கிறதுனால வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பிளட் தின்னர் மாத்திரைகள் சொன்னால அதான் இம்பார்ட்டன்ட் சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் தான். முன்னாடி எந்த மாத்திரைகளும் அடிக்கடி ரத்தம் டெஸ்ட் பண்ணணும், நல்ல பார்க்குதா இல்லையா அப்படின்ட்டு. சாப்பாடுல நிறைய பத்தியும் இருக்கும். இப்போ புது வகையான பிளட் தின்னர்ஸ் அதெல்லாம் தேவை கிடையாது, டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சாப்பாடு பத்தியம்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த ரிஸ்பெக்ட் வந்து ப்ளீடிங் வந்து சின்னதாக இருக்கலாம். பல் எடுக்கும்போது கம்ஸ்ல ஈரில் வந்து மைனராக சின்னதாக ப்ளீடிங் வரலாம். யூரின் போகும்போது ஒன்றுக்குள்ள வந்து கலர் வந்து சீரடி சோப் கலர் அந்த மாதிரி மாறி போகும். சில நேரத்தில் சில பேர் பேஷண்ட்ஸ் வந்து மோஷன் போகும்போது பிளாக் கலர்ல போகும்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாத்திரையோட எஃபெக்டாக வயிற்றுக்குள்ள இன்டெஸ்டைன்ஸ் குடலுக்கெல்லாம் கருப்புல மோஷன் போகும். அது மாதிரி சின்ன அடிபட்டம் ரத்தம் நிற்காம போகலாம். இதனாலதான் முதல்ல சொன்ன மாதிரி வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், அதனால கவனமா இருக்கணும். அப்படி ப்ளீடிங் மேனேஜ்மெண்ட் பிளட் தின்னர்ஸ் தான் சேஃப் தான். எப்படியும் அந்த சொல்ற டியூரேஷன் பிளட் தின்னர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த வெயின் வந்து ஓப்பன் ஆகுது, பிளாக் ஆன வெயின் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுறது பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கும். டிவிடி ஃபுல்லாக சொல்லிட்டு எனிதிங் எல்ஸ் இல்லல்ல? கன்ஃபார்ம் treatment options. How long is treatment duration? What are the do's and don'ts? What will be the consequences of ignoring? Amit, how much time? Sir, so what I suggest now, you can merge the questions, saying that what are the consequences and what are the do's and don'ts. If one has a DVT, that is all, because then we will exceed a lot of that. The time will exceed a lot. So we can merge these two questions. One is that what is the consequences of not getting it treated, and what are the do's and don'ts if you have DVT. We have addressed all of them. Amit. Yes, sir. Yes, sir. No, we have addressed the consequences of ignoring DVT. So then it is okay. Then we can only talk about the do's and don'ts only. What are the do's and don'ts once a person has a DVT? That is the final question. That will be better. Yeah, that we can have some practical advice we can give. Sure, sir. I'll ask, sir. Yeah. ஸோ இப்போ ஏதாவது பேஷண்ட் வந்து டிவிடி அப்படின்னு டயக்னோஸ் பண்றாங்க, சம் ஏதோ ரீசன்ஸ்னால தே ஆர் நாட் ஏபிள் டு ரீச் த ஹாஸ்பிட்டல். ஸோ திஸ் வி ஆல்ரெடி அட்ரஸ்ட்ல. should I ask the only do's and don'ts, is it? Yeah, practical steps to avoid DVT. I think he's saying in a patient with DVT, what are the do's and don'ts? If I'm right. I don't. Yes, sir. Yes, sir. In a patient with DVT, yeah. In a patient with DVT, what all things to do and don't? I'll ask, sir. I'll ask now. Yeah. Sir, so டிவிடி வந்த பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடியது பண்ணக்கூடாத விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா சார்? ஸோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ? ஆமா, டிவிடி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் சொன்ன மாதிரி எக்காரணத்துக்கு கொண்டும் காலுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது. மசாஜ் பண்ணி இந்த இருக்கிற கிளாட்ஸ் வந்து நம்ம நெஞ்சு காமிச்சிட்டோம் அப்படின்னா அது உயிர் காப்பாற்றாங்க. ரெண்டாவது முக்கியமாக வந்து இமீடியட்டா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த
ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது யூஸ்வலா 3 மாசத்துலேருந்து 6 மாசம், சில பேருக்கு 1 வருஷத்துக்கு கூட இருக்கலாம். அது சில பேஷன்ஸ் த்ராம்போஃபிலியான்னு சொன்னதுல ஃபேமிலி வழியா ரத்தத்துல கோளாறு இருக்கும், அவங்களுக்குலாம் சில பேருக்கு லைஃப் லாங் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த மாத்திரையோட டியூரேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணவே இருக்காது. அது இல்லாம ஜென்ரலா ஸ்டாக்கிங் போடுறது, எக்ஸசைசஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா டிவிடி வந்து டிவிடியோட எஃபெக்ட் வந்து ஆரம்பத்துல சிவியரா இருக்கும், ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டா, ஸ்டாக்கிங்லாம் போடல அப்படின்னா ஒரு 3-5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அது இல்லாம இப்ப நம்ம இப்ப இருக்க நிறைய டெஸ்க் ஜாப், செடென்டரி ஒயிட் காலர் ஜாப்ஸ், லாட் ஆஃப் டிராவலிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம சின்ன சின்ன காரியங்கள் பண்ணி நம்ம டிவிடியோட ரிஸ்க் கம்மி பண்ணிக்கலாம். சம்மர் டைம்ல நம்ம ஊர்ல வெயில் ஜாஸ்தி, அந்த டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. நல்லா ரெகுலரா தண்ணி மாதிரி குடிச்சிட்டு, ஓஆர்எஸ் மாதிரி குடிச்சிட்டு, ஹைட்ரேஷன் ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டடா இருக்கணும். லாங் டிராவல் பண்றீங்க, மோர் தென் 4 hours 5 hours கார் பஸ் எதுல போனாலுமே அப்பப்ப நீங்க ஒரு மொபிலிட்டி, ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். ஒரே பொசிஷன்ல ஒரு 2 மணி நேரம் நம்ம இருக்கக்கூடாது. 2 ஹவர்ஸ் நல்லா உட்காரவே கூடாது. காலை பம்ப் பண்ணிட்டே இருக்கலாம், காஃப் ரைசஸ் மாதிரி பண்ணலாம். நின்றுட்டே இருந்தீங்கன்னா முன்கால டோல நின்றுட்டு 10-15 வாட்டி பம்ப் பண்ணலாம். கார்ல டிராவல் பண்ணும்போது பிரேக் எடுத்து நல்லா நடந்துட்டு அந்த மாதிரி டிராவல்லாம் பண்ணிட்டு டிவிடிக்கான ரிஸ்க் வந்து கம்மி பண்ணும். பர்டிகுலர் ஃபீவர் வர டைம்ல, ஜுரம் வந்து வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி சமயங்கள்லாம் ப்ராப்பரா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்.